லேக் எல்லாம் எதுவும் இல்லைங்க. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருக்கு, ஃபைட்டும் நல்லா இருக்கு. ஓகே, இந்த கதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஏன்னா இது மாதிரி ஒரு அவர் வந்து மகாராஜா மாதிரி ஒரு படத்துல வந்து 50வது படமா வெற்றி படமா கொடுத்துட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி ரொமான்டிக்கான படங்கள் பண்றாரு, எப்படி இருக்கு? அவர் வந்து கதையை கேட்டுட்டு நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதனால ஒர்க் அவுட் ஆகுது. இந்த கதையும் வந்து நல்லா இருக்கு. அவருக்கு வந்து இந்த கதை வந்து நல்லா சூட்டபிள் ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் கொஞ்சம் தலை தெரிகிற மாதிரி வராருன்னு நினைக்கிறேன். அவர் ஹீரோவாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால கதை கேட்காம பண்ணுறாரு. ரீசெண்டாக ஜோரா கைத்தட்டுன்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது லாஸ்ட் வீக்கு. நான் கூட சந்தானம் சார் அப்புறம் சூரி இவங்க கூட வந்து போட்டா போட்டி போடுறாங்க 3 காமெடியன்னு வேற லெவலில் ஹிட் இருக்குன்னு பார்த்தா வந்ததுலேயே மிகவும் ரொம்ப மோசமானது யோகி பாபுவோட படம் தான். ஏதோ வந்தோம் பண்ணி கொடுத்தோம். அவர் ஹெல்ப் பண்ணுறாரு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து இன்னும் சூப்பராக அவர் யாருன்றதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதே மெயின்டைன் பண்ணாருன்னா எல்லாருக்கும் ஹீரோயின் வந்து புதுசாக தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து கால் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பொம்மை மாதிரி இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறாங்க. எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த ஹீரோயினை விட யோகி பாபு ஹீரோயின் கெட்ட போட்டு ஒரு சீன் பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்கு. ஓகே, மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? மியூசிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. மியூசிக்கு அந்த மலேசியாவில் எடுத்த அந்த விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணி. லாக் ஏதாவது இருந்ததா? லாக்லாம் இல்லைங்க, படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தரலாம்? ரேட்டிங்லாம் வேணாங்க, நல்லா இருக்கு படம். அவ்வளோதான். படம் சூப்பராக இருந்துச்சு மேம். எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்க எங்கேஜாக இருந்துச்சு மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் மைல்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்டர்மிஷன்லேருந்து அப்படியே சூப்பராக கொண்டு போயிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு 2 பேருக்குமே. யோகி பாபு சாரோட டைமிங்ஸ் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், நமக்கு அது மாதிரியே நல்லா போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் அந்த இது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. இப்போ எல்லாருக்குமே அவங்களோட ரோல் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு அது பார்க்க. அது வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு அந்த இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி அது இப்போ அது சொல்லிட்டோம்னா அது படத்தோட சஸ்பென்ஸ் போயிடும். அது நம்ம போய் பார்த்தா தான் நமக்கு அதோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கும். அவருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எடுத்துட்டு போய் ஸ்கிரீன் பிளே சரியா இல்லை. மலேசியால கதையை எடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ஒரு வாட்டி மலேசியன் லாங்குவேஜ்ல பேசுறாரு, அதுக்கப்புறமா தமிழ்ல பேசுறாரு. அது நான் மலேசியன் லாங்குவேஜ்னு சொல்றது பாசா மலாய் கிடையாது. நம்ம தமிழ்காரங்களே அங்கே பேசும்போது அந்த வேர்ட்ஸ் ஆக்சன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். சுத்தமாக இல்லை. நம்ம இங்கே இருக்கிற மதுரைக்காரங்களோ சென்னைக்காரங்களோ அதுவே ஃபுல்லாக பேச விட்ட மாதிரி இருக்கு. சொதுப்பிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து தேட்டருக்குள்ள ஒரே இடத்துல தான் எல்லா ஆடியன்ஸுமே கை தட்டாங்க. ஒரே வாட்டி தான், ஒரே இடத்துல தான். அது வந்து எங்களுடைய நடிப்பு அரக்கன், எங்களுடைய கஜினி புகழ், வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகரனை காட்டும் போது மட்டும்தான் தேட்டரில் உண்மையிலேயே கை தட்டான். உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன். விஜய் சேதுபதி கூட கை தட்டல. ஏன்னா கை தட்டுற மாதிரி சீக்வன்ஸோ இல்லை, ஒரு சீனோ இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் என்டையர் ஆடியன்ஸே கை தட்டிச்சுன்னா எங்கள் வாட்டர் மில்லன் ஸ்டார் திவாகரன் தான். ஸோ எங்கள் நடிப்பு அரக்கனுக்கு வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு துக்கத்திலே போயிட்டேன், நான் மூழ்கிட்டேன், நான் அழுதுட்டேன். என்னடா டே 5 hour ஆகிடுச்சு ஒன்றுமாடா அழுத. ஆனால் என்னை குஷிப்படுத்துகிற ஒரே ஆளு எங்கள் அண்ணன் வாட்டர் மில்லன் ஸ்டார் தான். அவருக்கு வந்து என்டையர் டீம் நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கணும். அவர் இல்லைன்னா லாஸ்ட்டில் எல்லாருமே 5 செகண்ட் தான். 5 செகண்ட்ல மொத்தத்தையும் ஸ்கோர் பண்ணிட்டாரு, காலிபுட்டன் வேற லெவல்ல இருக்கு. இது நெல்சன் சார் படம் எப்படி இருக்கும், வெங்கட் பிரபு சார் படம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு படம். உண்மையாவே வந்து சூப்பரா இருக்கு. நான் என்னடா இது படம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சாம் சிஎஸோட மியூசிக் வேற லெவல்ல அடிச்சு பின்னி எடுத்துட்டாரு. உண்மையை சொல்லணும்னா ரஜினி சாரு இந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய ஆளுங்க படத்தெல்லாம் சாம் சிஎஸா கண்டிப்பா யூஸ் பண்ணோம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. யோகி பாபு லேடி கெட்டப்ல வராரு. படம் சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் படம் நல்லா சிரிச்சுட்டே இருக்கலாம். ட்விஸ்ட் நிறைய இருக்கு படத்துல. ஸ்டோரி அதுதான், ஒரு துணிவு மாதிரி, ஒரு பேங்க் ஈஸ்ட் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். பட் ஏதோ நம்ம கோலமாவு கோகிலா சூதுகவு மாதிரி இருக்கும். படம் சரியா இருக்கும். அவங்க செம்மையா பண்ணிருக்காங்க. ராஷ்மிகா என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்களோ அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க இந்தியன் சினிமால. அவங்களும் செம்மையா பண்ணிருக்காங்க. படம் தரமா இருக்கு. இது வந்து விஜய் சேதுபதிக்கு இன்னொரு சூதுகவும் அந்த அளவுக்கு இருக்கு. படம் தரமா இருக்கு.
சூப்பரா யோகி பாபு காம்போலாம் பயங்கரமா படமே பயங்கரமா இருந்துச்சுண்ணா. லாஸ்ட் போல்ட் கண்ணா அந்த தர்பூசணி சாப்பிடுற சீன் பயங்கரமா இருந்துச்சு. விஜய் சேதுபதி வாங்க வாங்க அப்படி அப்படி இந்த வியூ கேட்டா இருக்கு. நான் வரவங்களுக்கு வழி கொஞ்சம் முன்னாடி படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் பேக் பார்க்கலாண்ணா. ஹீரோவா அடுத்த மகாராஜாவுக்கு அடுத்தது இது ஜெயிச்சிருக்காரு சொல்லணும். அவர் ஹீரோவா பண்ண முடியல, தெரியல. டிஎஸ்பி மட்டும் நிறைய சர்ச்சை பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது. த லைனஸ் ஆல்வேஸ் லைன்ன்ற மாதிரி அவர் அடுத்த நடிப்பு திலகமா மாறிட்டாரு. ஹீரோவும் கலக்குவாரு, காமெடியனும் கலக்குவாரு, அது மட்டும் இல்லாம வில்லனாவும் கலக்குவாரு. எல்லா போர்ஷனும் நல்லாவே பண்றாரு விஜய் சேதுபதியான. நல்லா இருக்கு படம். சூதுகம் ஸ்டைல் இருக்குங்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. சூதுகவம் டேஸ்ட்லயும் இல்ல, ஆனா நீங்க சதுரங்க வேட்டை மாதிரியும் இல்லை. இது ஒரு புதுவிதமா, அதாவது வைராஜா வைன்னு ஒரு படம் எடுத்தார்ல தனுஷன், அந்த கேம்லிங் இருக்குல்ல, அதுலயும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படத்தை நல்லா ராபரி பண்ற மாதிரி படம் நல்லா இருக்கு. பேங்க் ராபரியில நல்லா அடுத்த தடவையும் பாக்குற அளவுக்கு படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கதைக்குள்ள வரதுக்கு லேட் ஆகுது, மற்றபடி படம் நல்லா இருக்கு. அடுத்த ஹிட்னு சொல்லலாம் அண்ணனுக்கு. காமெடி எங்க அண்ணன் நல்லா பண்ணிருக்கிறாரு. அவரு தான் வந்து யோகி பாபு தான் சொல்லியிருக்காரு, அவரை பார்த்தாலே காமெடி வரும்னு. அவருக்கு என்ன செல்லா குட்டி தானே, பனிமுஞ்சு வாயா படிப்புச்சு வாயா. லேக்னா இருக்கா? என்னது லாக்லாம் இல்ல, ஒரு புது முயற்சியா புது டைரக்டர் எடுத்திருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தாருன்னு தெரியல. இருந்தாலும் அந்த படத்தை வெளிநாட்டுல போய் ஒரு பேங்க கொலை அடிக்கிற விஷயம்லாம் வந்து பண்ணணும்னா அந்த அறிவு சிந்தனை பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு முயற்சி தானே. அந்த புதிய முயற்சிக்கு நம்ம ஒரு ஆதரவு. சரிங்க, ஃபைட்லாம் எப்படிங்க இருக்காரு? ஃபைட் அண்ணன் சூப்பரா பண்ணிருக்காருடா. உடம்பு வந்து கம்மி பண்ணிருக்காரு, ஹான்சமா இருக்காரு, பியூட்டியா இருக்காரு. ஓகேவா, ஒரு 18 கிலோ என்னமோ கம்மி பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குது. என்னது அவங்க 2 பேரும் நிக்கிறதே காமெடி தான். ஓகேவா, அதுக்குன்னு தனியாலாம் டயலாக் எல்லாம் போட வேணாம். சூதுகவும் பட ஸ்டைல் இருக்கா? சூதுகவும் பட ஸ்டைல் இருக்கா? புரியல. சூதுகவும் சூதுகவும் அது இதுவும் வேற. ஓகே, அது சூப்பர். ஓகேவா, இது சூப்பரோ சூப்பர். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? ஓகே 50. ஓகே, எப்படி இருக்குது? மகாராஜா கூட சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்ச் ஓவரில் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் மூவி விஜய் சேதுபதியை விட அடுத்து இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகிறதுக்கு நினைச்சாங்க. ஓகே, இந்த படத்தோட இசை எப்படி இருந்தது? அதுவும் இல்லாமல் இந்த மலேசியாவில் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட படமாக கருதுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் நாட்டுக்கு வந்து சரிப்பட்டு வந்தா? இந்த தமிழகத்தில் இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் மூவி எங்கேருந்து எடுத்தாலுமே அதுதான் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தேவையான இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து படம் வைஸ் பார்க்கும்போது, ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி செட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அவர் வந்து ஒரு த்ரில்லரா ஒரு நல்ல ஒரு படங்கள்லாம் மகாராஜா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி இது மாதிரி எமோஷனல் டிராமாக்குள்ள வரும்போது இந்த படம் வந்து இந்த லாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல இருக்கா? லாகுன்னா ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை பண்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்கா டிராவல் பண்ணும்போது அதெல்லாம் வந்து மறைஞ்சிருது. அவ்வளோ கண்டிப்பா இருக்கும். கமர்ஷியல் வைஸ்ல அவருக்கு வந்து ஒரு கம்பேக் இருக்கும். எப்படின்னா ஒரு சட்டிலா ஒரு பயந்த கேரக்டர் வேற மாதிரி டிராவல்ல பண்ணும்போது அது ஹிட் ஆயிடும். கமர்ஷியலா அவர் கொண்டு வராரு, சண்டை போடுறாரு, அதெல்லாம் வந்து அப்படிங்கும்போது இது வந்து அது ஹிட் ஆகுது. நல்லா ஒர்க் பண்ணாரு, சூப்பரா இருக்கு. போன படத்துல விஜய் சேதுபதி படம் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமர்ஷியலா பண்றாரு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour படம் என்னால புரியாம தான் இருந்தது. போக போக ஸ்பீடா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாம இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கறோம், என்டர்டைன்மெண்டா இருக்கணும், நம்ம வர்ற கொடுக்குற காசு பொறுத்தபலா இருக்கணும். அதுக்குண்டான எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அது கிளைமேக்ஸ்லாம் யோசிக்கவே முடியல, என்னடா அந்த அளவுக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா ருக்மணி வாசன் டெபியூட் பண்ணிருக்காங்க ஹீரோயின். அது ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு பெருசா ஒன்றும் அவங்க எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்லா பண்ணிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கா? ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க. ஏன்னா கேம்ஸ்னு ஒரு பக்கம் அது ஒரு கதை போகுது, திரும்பி பார்த்தா பேங்க் மேட்ரு அப்படியே போட்டு அப்படியே மசாலா மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு படம். நம்ம அரசியல் நிலைப்பாடு சார் ஏதோ கேட்டாரு சார். என் திறமையை காட்டணும்னு தான் நான் மீடியாக்குள்ள வந்தேன். ஓகேங்களா, இவ்வளவு நாளா பிசியோதெரபி மருத்துவ கலைத்தாயா பார்த்து எனக்கு இந்த லெவல்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சார். சோ இந்த கலைத்தாயோட அருளோட மக்கள்கிட்ட முன்னாடி என் திறமையை காமிச்சு மயில் வைக்கிறதா என்னோட எய்மே தவிர எந்த அரசியல் கட்சி எந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. நிறைய பேரு டிவி கீழே சேருங்க, சாரோட சப்போர்ட்டா இருங்கன்னா சொன்னாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை சார். என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு அணியன் பண்ணிருக்கேன். எல்லா பசங்களும்
என்னோட ஓன் வாய்ஸ் எடுத்து போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிக்டாக். இப்ப லேட்டஸ்டா ஒரு பாட்டு பாடி இருந்தேன், அதுல நம்ம ஓன் வாய்ஸ் எடுக்கிறாங்க. நான் எல்லா மீடியால பேசுறப்ப தமிழ்நாட்டோட நட்டிப்பு அரக்கன்னு இதை நிறைய பேர் போட்டு அவங்க ஓன் வாய்ஸ்ல டப்மாஸ் பண்றாங்க நம்மள மாதிரி. ஸோ நம்மளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாருமே மக்களுக்கு பிடிச்சிருச்சு. நம்மளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி திறமையா வர்றவங்களை டைரக்டர்கள் ஊக்கப்படுத்தணும். கூடிய விரைவில் மிஸ்கின் சார் படத்துல கதாநாயகன் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல கதை இருந்துச்சுன்னா மிஸ்கின் சாரோட இணைந்து செயல்படுவோம். ரொமான்டிக் ஹீரோவா சொன்னீங்கல்ல, ஹீரோயின் யாரு? அப்படி இல்லை, நம்மளோட நடிப்பு புலமையை காட்டணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆக்ரோஷமான சீன்ஸ். நம்ம நிறைய பேர் குட்டி நடிகர் திலகம் சொல்றாங்க, நம்மளோட பேசுறது டயலாக் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசம்ல அப்படி பேசுவேன். சோ இதெல்லாம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுமா, வீரபாண்டிய கட்டபொம்மன் நீதான் ஜாக்சன் தரையோ, குதிக்கிறது என் ரத்தம், துளைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மானம் கட்டவனே. ரொமான்டிக் பண்ணிடுவோமா? ரொமான்டிக் சீன்ஸ்